செய்திக்குள்ளே போகலாம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்துக்குள்ளே போவோம். ரோமர் 8, 29, 30 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஆவதற்கு முன்குறித்தார். தேவன் அதற்காக நம்மை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அழைக்கப்பட்டதுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்ம எல்லாரும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? குமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போது அதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டீங்க. இங்கே சர்ச்சில் வந்தவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை தயவுசெய்து காதில் போட்டுக்கோங்க. நீங்கள் அழைக்கப்பட்டது ஏதோ நீங்கள் மதம் மாறுறதுக்காக இயேசு அழைக்கலை. மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரல. ஒரு மத தலைவர் அல்ல இயேசு. அவர் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால அவர் உங்களை அழைச்சது புதுசாக ஒரு மதம் ஸ்தாபிக்கலாம் வாங்க, அல்லது சர்ச்சுக்கு ஆள் தேவை வாங்க, இதுக்காக தேவன் உங்களை அழைக்கலை. கர்த்தர் எதற்காக உங்களை அழைச்சிருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அல்ல. அவர் தேவனா, அவருக்கு ஒரு சாயல் இருக்கு. அந்த சாயல் நம்ம ஒரு நாளும் நம்ம தேவனா மாற முடியாது. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர் குமாரனாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் நம்ம பூமிக்கு வந்தார். அந்த சாயலுக்கு ஒப்பாக நாம் கண்டிப்பாக மாற வேண்டும். அதற்கு ஒரு ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது நம்ம அழைக்கப்பட்ட பிரதான நோக்கம் என்ன? குமாரனுடைய சாயலுக்கு. அந்த தமிழ் புரியுமா? அப்படின்னு என்ன சொல்கிறது? குமாரனுடைய, அதுக்கு வேறு எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே. அல்லேலூயா. அவருடைய இமேஜுக்கு சொல்லுங்க. இது சொன்னால் புரியும். அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு இமேஜ். அந்த ஜீசஸ் கிரைஸ்டுடைய இமேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக சமமாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அதுக்கு நீங்கள் என்னவா நடக்கணும்? பாத்திரவான்களாக நடக்கணும். சத்தமலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சில கல்யாணத்தில் சில சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருப்பாங்க. சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டா அவர் வரணும், அவர் தான் ஃப்ரெண்டில் உட்காரணும், அவருக்குன்னு சில பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க, அதை செய்யணும். அவர் போய் வந்துட்டேன்னு சொல்லிட்டு டீ கடையில் போய் உட்காந்துருந்தாருன்னா அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் என்னவா இல்லை? பாத்திரவானா நடக்கலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சில வீட்டில் சில பிரச்சனைக்கு பெரியவங்கன்னு யாராவது 1-2 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வரேன்னு வந்துட்டு அங்கே போய் ஹோட்டலில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களை தானே அங்கே கூட்டிகிட்டு வந்தோம் பெரிய ஒன்று, எங்கே போய் உட்காந்துருக்கிறீங்க? அப்போ நம்மளுக்கு இந்த அழைக்கப்பட்ட நீங்கள் கொடுத்த அழைப்புக்கே சில பேர் பாத்திரவானா நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன வருது? என்ன வருதுன்னு கோபம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அழைப்பை சும்மா கொடுக்கல. அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள். ஏன்னா அந்த அழைப்பு சரி பெரிய அழைப்புங்க. இன்றைக்கி பெரிய பணக்காரங்க கூட அவங்க கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறதில்ல. பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போல்லாம் இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் வைக்க. நாங்கள் ஒரு ஹோட்டல் நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோம். அது ஒரு ஒரு ரொம்ப கிராண்டாக செயல்பட்ட இது. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாரையும் அவங்க அழைக்கலை. ஸோ they will not call everyone. எல்லாரையுமே அதை அழைக்கலை. ஸோ அப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் சில பேர் அழைக்கிறாங்க. ஆமே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த அழைப்பு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட இருக்கிறதுக்கெல்லாம் நம்மெல்லாம் தகுதி உள்ளவங்க கிடையாது. தகுதியை இழந்த கூட்டம். ஆனால் அதுக்காக இயேசு நமக்காக ரத்தத்தையே சிந்தி நமக்கு அந்த தகுதியை பெறுவதற்குள்ள எல்லா வாய்ப்பையும் உண்டு பண்ணி வச்சுட்டு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். சத்தமலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அழைப்பு ரொம்ப பெருசு. அதனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் ரொம்ப பெரிய வெகுமதி நான் அதுக்காக செலுத்தியிருக்கிறேன்.
உனக்கு ரொம்ப ஒரு உனக்கு உன் மேலே ஒரு பெரிய அன்போடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அழைப்பு உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து இந்த அழைப்புக்கு நீ என்னவா மாறிடு, பாத்திரமானா நடந்துரு. அழையில சொல்லுங்க பார்க்கலாம். வாதியாக நீங்கள் நடந்துக்கோங்க, அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார். சத்தமலை சொல்லுங்க. எத்தனை பேர் அழைப்புக்கு பாத்திரமாக நடக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத ஒரு அந்த அழைப்பினுடைய மேன்மையை உங்களால் வர்ணித்து பேச முடியாது. அவ்வளவு மேன்மையான ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இன்னும் அதை உறுதிப்படுத்த அதே அதிகாரம் 11வது வசனத்தை எபேசியர் 4:11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி தான் ஒரு பூரண புருஷன். சத்தமலை சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் எந்த அளவுக்கு வளர்க்க விரும்புகிறார்னா பூரண புருஷன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆண் பெண் என்று. ஆவிக்குரிய காரியத்தில் ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. பரலோகத்தில் போகும்போதும் ஜெண்டர்லாம் கிடையாது. பரலோகத்தில் எல்லாரும் தேவ தூதர்கள் போல இருப்பாங்கன்னு சொல்லப்படுறது. அப்போது அங்கே நீங்கள் எல்லாரும் பெண்களும் இப்படி தான் சொல்லணும், ஆண்களும் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ தூரம் வளரணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், எவ்வளோ சாயலுக்கு ஒப்பாக அப்படின்னு இருக்குல்ல. அப்போது நம்ம கேவலமான ஒரு சாயல், பாவ சாயல், நம்ம இந்த சாயலில் இருக்கோம் பாருங்க. இந்த சாயல்லேருந்து எந்த சாயலுக்கு வளர்ச்சி அடையணும்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த இது பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ண போகிற பெண்களுக்கெல்லாம் பியூட்டி பார்லர் சொல்லுவாங்க, இந்த பாருங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் வரணும். அப்போது ஏங்க நீங்கள் திடீர்னு போயிட்டு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு போய் நீங்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு அடுத்த நாள் கல்யாணத்தில் நின்னா உங்கள் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னேன். இந்த தெருக்கூத்தில் பஃபூன்னு சொல்லுவாங்கள்ல, பஃபூன் பார்த்துங்க, ஃபுல்லாக பவுடரை அப்பிட்டு அங்கங்கே ஒரு ரவுண்டாக ஒரு இது போட்டு வைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். பொண்ணை பார்த்தா மேடையில் நின்று அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருப்பாக இருக்க பொண்ணையே வெள்ளையாக மாற்றுற அளவுக்கு பண்ணணும்னா 6 மாதம் வேணும். அதை போட்டு தோலை உரிக்கிற அளவுக்கு எதனா ஒன்று போட்டு அதை பண்ணி அப்போது அந்த இந்த சாயல் அந்த சாயலாக மாறுவதற்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்குது பாருங்கள். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதை போல் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மோசமான சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அப்போது இது பியூட்டி பார்லர் போகும்போது அது ஒரு அழகான ஒரு 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 நீங்கள் அதை எப்படி கூட சொல்லிக்கலாம், அவங்கள போல அந்த நபர் மாறி விடுறாங்க. சரியா? இது பூரண புருஷனாக மாறுகிற ஒரு வளர்ச்சி. சத்தமலையை சொல்லுங்க பார்க்க. அப்போது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அதுதான் உங்கள் டாஸ்க். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? பூரண புருஷராக வளர்ந்துட்டு இருக்கீங்களா? அந்த மாற்றம் உங்களுக்குள்ள தெரியுதா? கொஞ்சம் கூட தெரியலையா? சோத்திரம் சார். மெசேஜ் போக போக இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், வளர்ச்சி இருக்கான்னு பாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன், வளராமலாம் நீங்கள் இங்கே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கொஞ்சமாவது இல்லாமலாம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் வேகமாக வளரணும். ஆமென் சொல்லாமல் எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராக இருக்கிறோம். சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சரீரத்தின் அவயம் என்று சொல்லும் பொழுது ஒரு இதாக புரிஞ்சுக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது ஒரு பாடி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. சரியா? அதில் இந்திய அரசியல் அமைப்பின் உறுப்பு அது ஆங்கிலத்தில் வரும்போது the body of the Indian constitution refers to the
fundamental institutional framework and the various constitutional bodies established within it, which include the President, Vice President, Parliament, Supreme Court, Election Commission, Finance Commission, CAG, UPSC, and various national commissions for SCs, STs and backward classes. தமிழில் வாசிக்கிற பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பின் உறுப்பு என்பது அடிப்படை நிறுவன கட்டமைப்பையும் அதனுள் நிறுவப்பட்ட பல்வேறு அரசியல் அமைப்புகளை குறிக்கிறது. இதில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், நீதி ஆணையம், CAG, UPSC மற்றும் SC, ST மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பல்வேறு தேசிய ஆணையங்கள் அடங்கும். இப்போ பாருங்கள், இந்த பாடியுடைய ஒர்க் என்னென்னா, இந்த அமைப்புகள் அரசியல் அமைப்பினால் உருவாக்கப்பட்டவை. அவற்றின் அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் நேரடியாக அதிலிருந்து பெறுகின்றன. மேலும் ஜனநாயகம் நிர்வாகத்தை நிலைநிறுத்துவதற்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் நாட்டின் நிர்வாகம் மற்றும் அரசியல் அமைப்புக்குள் ஸ்தோத்திரம் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளை பேணுவதற்கு அவசியமானவை என்று இந்த இது இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன்னா, த பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று வரும்போது அது எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து இந்திய நாட்டுடைய கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஒரு சபை பாடி ஆஃப் கிரைஸ்டில் நம்ம எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு புரியும். சத்தமலையை சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே ரோடு நம்ம வர இடத்துல ரோடு போடுறாங்கன்னா யார் காரணம்? ரோடு போடுறாங்கன்னா இங்கே யார் காரணம்? அந்த தெருவில் இருக்க ஒரு 10 பேர் அந்த ஆயா போட்டுச்சா? எந்த ஆயா போட்டுச்சு? யார் ரோடு போட்டா? இங்கே ரோடு போடுறவங்க யார் காரணம்? இப்போ இந்த உள்ளுக்குள்ளே போடுவதற்கு ஒருவேளை இது பஞ்சாயத்து அதோடைய இருக்கும். அது ஹைவேஸாக இருந்தால் அதை போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒப்புதல் இருக்கும். அப்போது ரோடு குண்டும் குழியுமா இருக்குது, ரோடே போடலைன்னா அதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள்? அந்த அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரி காரணம். அப்போ எல்லா இடத்துலையும் ரோடு பக்காவாக இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்தியனுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒத்துதான் ஆகணும். நல்லா இருக்கு. ஆமே சொல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரப்பாக்கத்தில் இந்த காரணப்பூச்சி ரோட்டில் வரும்போது இந்த 2 பக்கமும் குப்பையாக நாற்று அடிச்சுக்கிட்டு எல்லாரும் இப்போ கூட எல்லாரும் கொரோனா மாதிரி எல்லாம் மாஸ்க்லாம் வாங்கி போட்டு போகிறாங்க. அந்த ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு மாஸ்க் வாங்கி போடுறாங்க. அவ்வளோ குப்பை இது இருக்கும். நடா இப்படி இருக்கேன்னு நினைப்பேன். ஒரு வாட்டி நினச்சேன், குப்பை அள்ளுவாங்க ஆனால் கீழே சேராக இருக்கும், சாக்கடையாக இருக்கும். சிமெண்ட்டாக போட்டால் கூட நல்லா இருக்குமே, அதுக்கு மேலே குப்பை போட்டால் கூட நான் வாரினா கூட அடிப்பகுதி நல்லா இருக்குமே நினச்சிட்டு போகிறேன். ஒரு வாரம் கழித்து பார்த்தா கீழே ஒரு மாதிரி ஏதோ ஜல்லிலாம் போட்டு அது மேலே போடுறாங்க. ஓ பரவாயில்லடா, ஏதோ ஒன்று எங்கேயோ வேலை செய்யுது. சத்தமலை சொல்லுங்கள். அங்கே ஒரு லோடு ஜல்லி வந்து இறங்குதுன்னா மேலே இருக்கிற தலை எப்படி இருக்கு சொல்லுங்கள்? இன்னும் எப்படி இருக்கு? சோத்திரம். டிராஃபிக்கில் மாட்டினா உட்காந்து திட்டுறது. இந்த போலீஸ்காரங்களாம் என்ன தான் பண்ணுறானுங்களோ, திட்டுவோமா இல்லையா? கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஒரு காற்று அடிக்குது, கரண்ட்டு கட் பண்ணிட்டான். நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, பகல்லையும் வரல. உடனே யாரை திட்டுவீங்க? பெரியப்பா என்னப்பா இப்படி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே, பெரியப்பாக்கா ஃபோன் பண்ணுவீங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? இபி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுவீங்க. ஏன்னா இபி கரெக்டாக வருது, கரண்ட் கரெக்டாக வருதுல எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கு? ஒவ்வொரு துறைகள் இருக்குது. அப்போ இதுதான் பாடி. ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பாடி. அது ஒரே சரீரமாக அது செயல்படுறதுனால தான் கரண்ட்டு கரெக்டாக இருக்குது, ரோடு கரெக்டாக இருக்குது, தண்ணி கரெக்டாக இருக்குது, அது எல்லாமே இருக்குது. சத்தமல்லி சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இங்கே வந்து நம்ம என்ன படிக்கிறோம்? எபேசியரில் அவருடைய மாம்சத்திற்கும் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும். சரி, இது வந்து ஒரு சபையினுடைய ஒரு கட்டமைப்பு. நம்ம வந்து அதில் நம்ம ஒரு உறுப்பாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு புரியுது. இதையும் நம்ம இப்போ பேசத்தான் போகிறோம். ஆண்டதை சொல்ல சொன்னார், நான் சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் இது புரியும். அநேகரை கத்தர் இந்த ஒரு பெரிய
ஒரு ஒரு இணைப்பு வேலைகள் நடக்க போகிறது. கர்த்தர் செய்ய போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். அது புரியுது. ஆனால் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் லிட்ரலாக அது அவருடைய ஃப்ளெஷ்ஷை தானே குறிக்குது. ஏன் அப்படி போட்டார்? அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னும் போது ஸ்தோத்திரம். அதனால தான் இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அப்பத்தை பிச்சு கொடுக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக அது ரியலாக எப்படி பண்ணணும்னா, ஒரே பிரெட்டு, ஆனால் அவ்வளோ பெரிய பிரெட்டு செய்ய முடியாது. ஒரே பிரெட்டை பிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே நம்ம இணைந்திருக்கிறோம். இயேசு தன்னுடைய சரீரத்தை, ஒரே சரீரத்தை எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கிறார். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதை புசிக்கிறதுனாலேயே நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அது எதை குறிக்குது அப்படி கேட்டிங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 51 வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்போ இயேசுவின் நம்ம மாம்சம்லாம் எதுக்குன்னா, நம்ம அப்படி ஷோ காட்டுறதுக்கும், நான் அப்படி ஒருத்தன் இப்படி பிறந்தான், இப்படி வாழ்ந்தான், அவனுக்கு ஹைட் இவ்வளோ, அவனுக்கு வெயிட் இவ்வளோ அப்படின்னு காமிக்கிறதுக்கும், நான் இன்னாருடைய மகன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாம்சம் இருக்குது. ஒன்றும் பேர் இது. அப்புறம் இப்படி படித்தான், இப்படி வேலை பார்த்தான், இப்படி சம்பாதிச்சான், இங்கே இப்படி வீடு வாங்கினான், இப்படி வாழ்ந்தான், இப்படி கல்யாணம் பண்ணான், இப்படி பிள்ளைங்க பெற்றான். இந்த மாம்சம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இயேசுடைய மாம்சம் எப்படின்னா, மற்றவங்களுடைய ஜீவனுக்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பமாக அந்த மாம்சத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்தமலே சொல்லுங்க. அப்போ இயேசுவின் மாம்சத்துக்கும் மற்றவங்க மாம்சத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவர் மாம்சம் மற்றவங்களுடைய ஜீவனுக்காகவே கொடுக்கப்பட்ட மாம்சம். அல்லேலூயா. இப்போ நீங்களும் அந்த மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் உங்கள் சரீரத்தில் ஓடுகிற ஒவ்வொரு இரத்தமும் உயிரும் அது மற்றவங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். சத்தத்தை உயர்த்தி சத்தமலையை சொல்லுங்கப்பாங்க. எத்தனை பேர் ஆசை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழணும். நீங்கள் அதை இயேசுக்காக வாழணும்னு சொல்லுங்கய்யா, அது அப்படி தாங்க. ஆனால் பைபிள் தான் சொல்லுது, இயேசு மற்றவங்களுக்காக, உலகத்துக்காக, மற்றவங்க ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன் மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் உங்கள் மாம்சத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்துவத்திலே சொல்லுங்க. எல்லாரும் மாம்சத்தை பேணி காத்து தங்களுக்காகவே வைத்து அது மண்ணில் போற வரைக்கும் தங்களுக்காகவே பாதுகாக்க விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மாம்சத்தை நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுங்க, ஏன்னா நீங்கள் என் மாம்சத்திற்கும் என் எலும்புக்கும் உரியவர்கள். சத்தத்துவை தலையை சொல்லுங்கப்பா. அதான் நான் சொல்வேன், நீதிமான்களின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. மாம்சத்தை கிழிக்கலாம், ஆனால் எலும்பை உடைக்க முடியாது. எலும்பு என்று சொல்வது ஒரு உள்ளான மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் அல்லது ஆவி என்று சொல்லலாம். உங்களுடைய மாம்சத்தை ஸ்தோத்திரம் கிழிக்கலாமே தவிர உங்கள் ஆவியை ஒருத்தரும் கிழிக்க முடியாது. சத்தத்தை தலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை போட்டு இயேசுடைய எலும்பில் ஒன்று கூட என்ன பண்ணலையா, முறிக்கலை. அதாவது இயேசுவை மட்டும்தான் விழாவில் குத்தி பார்த்தாங்க. ஏன் குத்தி பார்த்தாங்க உங்களுக்கு தெரியுமா? மற்றவங்களெல்லாம் கால் முட்டியை உடைச்சி தான் அவங்கள சாகடிச்சாங்க. ஆனால் இயேசு பார்த்தா ஏற்கனவே உயிர் போயிருந்தது. ஏன் காலை ஏன் ஆண்டவர் பயந்துட்டாரோ? காலை அந்த கடைசி வழி பிதா இயேசுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ? எதற்காக கால் முட்டியை உடைச்சி இயேசுடைய உயிர் போகலை? ஏன் அப்படி? அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போச்சு? இந்த வசனம் நிறைவேறுவதற்காக தான். நீதிமான்களின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. சத்தத்தை தலையே சொல்லுங்க. அதான் ஒரு விழாவில் குத்தி பார்த்து அவர் உயிர், அதாவது உயிர் இருக்கான்னு செக் பண்ணாங்க. சத்தமலையை சொல்லுங்க பார்க்க. அப்போ எலும்புகள் அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இயேசு அவருடைய மாம்சத்தை என்ன கிழிச்சு அது இது பண்ணாலும் அவருடைய எலும்பை உடைக்க முடியல. அது எதை குறிக்குதுன்னா,
எலும்பு ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது, அது உள்ளான மனிதனை குறிக்கிறது. சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்கலாம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை. சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்க. அதனால இந்த சரீரத்தை நீங்க மற்றவங்களுக்காக கொடுக்க முன் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 4:1-2 வசனங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்ன சிந்தை? கிறிஸ்து நமக்காக. வெரி குட். நீங்க வெறும் மாம்சத்தை விட்டுட்டு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். எல்லாம் சொல்ல கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். இல்லை, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். சத்தத்தை வைத்த சொல்லுங்க. இப்போ அதே சிந்தை உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் மாம்சத்தை நோகவே கூடாதுன்னு சொகுசா வைக்க பழகுகிறார். அது இந்த இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் ரொம்ப மாம்சத்தை அழுக்காம குளுக்காம அப்படியே கொஞ்சம் உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் வேர்த்திடக்கூடாது, கொஞ்சம் கால் வலிச்சிடக்கூடாது, கொஞ்சம் பண்ணக்கூடாது, பயங்கர சொகுசுக்குள்ள. ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த மாம்சம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஒத்துக்கிறவங்க வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சத்தை பாடுகளுக்கு உட்படுத்தாத யாரும் ஆண்டுடைய ரகசிய வருகையில போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. மாம்சத்தை யார் பாடுகளுக்கு உட்படுத்துறீங்களோ அவங்க தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அது எல்லாருக்கும் இன்னைக்கு பெண்களாவது கொஞ்சம் உழைக்கிறாங்க, ஆண்கள் சுத்தம். அப்போ கொஞ்சம் அவ்வளோ தூரம் நடக்கணுமான்னு சில இந்த பசங்களை பார்ப்பேன். அந்த மெயின் ரோட் பஸ்ஸுக்கு ஏறும்போது எங்கே கை காட்டுவான்னா, அந்த போகிறதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு 50 அடி தள்ளி கை லிஃப்ட் கேட்டுன்னு இருப்பான். எதுக்குன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க. அட பாவி, ஆம்பளை பிள்ளை தானே, கால் நல்லா தானே இருக்கு. அது கொஞ்சம் இன்னைக்கு ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறது அப்படியே உயிர் போகுது. இவ்வளோ தூரம் நடக்கணுமா, இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு நிறைய மாம்சத்தை பாடுக்கு உட்படுத்தினா தான் பரலோகம் போக முடியும். அப்போ பைபிளை போட்டு இப்படிப்பட்ட சிந்தையே உங்களுக்கு என்னவா இருக்கிறது? ஆயுதமா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இது பண்றதுனால இன்னொரு அதான் சொல்வேன், சில இடத்துல சொகுசா இருக்கிறவர்கள் ரொம்ப மேலே இருக்கிறது போல, மாம்சத்தில் கஷ்டப்படுறவங்க என்னமோ அடிமட்டத்தில் இருக்கிறது போல ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுக்குள்ள அப்படி ஒரு அடிமட்ட கீழ்மட்ட எண்ணமெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உங்களை சரியா நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்களுக்குள்ள சில மாம்சத்தில் சில பாடு இருக்கா, நீங்க பாவம் இல்லாம பரலோகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பரலோகத்தில் போகும்போது நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்காக இருக்கும். சத்தத்தை வைத்தலையே சொல்லுங்க. அதனால என்னைக்குமே நாலாம் ஆண்டு சொல்வேன், சாகிற வரைக்கும் எனக்கு இந்த சொகுசு வாழ்க்கை கொடுத்துடாதீங்க. மாம்சத்தில் பாடு இருக்கட்டும், நாங்கள் எப்படியாவது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. எத்தனை பேர் மாம்சத்தில் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் நாங்கள் கீழே உட்கார வைக்க மேலே உட்காரீங்க? அது சில ஆட்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. சேரில் உட்காருன்னு சொன்னால் கூட உட்காரவே மாட்டேன், ஏன்னா நாங்கள் தரையிலே உட்கார்ந்து பழகிருக்கிறோம், ஏன்னா நாங்கள் தரையில் உட்கார்ந்து பழகின பரம்பரை அப்படின்னு இல்லை சொன்னேன். நான் சொல்லுவேன், உங்களை மேலே உட்கார வரும்போது உட்காருங்க, அதில் சொல்லுங்க, தயங்காதீங்க. கர்த்தர் உட்கார வைக்கிறார். அதே டைமில் ஆண்டு முன்னாடி கீழே உட்காருன்னு வந்தால் கீழே உட்கார்ந்துருங்க. சத்தமலையை சொல்லுங்க பாருங்க. வெறும் உட்காரதை மட்டும் சொல்லலை, சுவிசேஷ ஊழியத்துக்கு மாம்சத்தில் பாடுபடுறவங்களால மட்டும்தான் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க.
கேர்சல் ஊழியம் செய்யணும். மாம்சத்தில் பாடுபடுறவங்க தான் கேர்சல் ஊழியம் செய்ய முடியும். வீட்டை திறந்து கொடுக்கணும்னா வீட்டை பெருக்கணும், பாய போடணும், டீயை போடணும், பிஸ்கட் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் மாம்சத்தில் பாடுபட்டால் தான் ஒரு கேர்சல் நடக்கும். சத்தமலே சொல்லுங்கள். ஏரியா லீடர்ஸ் மினிஸ்ட்ரி செய்யணும்னா மாதம் மாதம் ஓடணும், ஒவ்வொரு டைமை ஒதுக்கணும், வீட்டு வேலையை சீக்கிரம் பார்க்கணும், அது வேற ஓடணும், இதை பார்க்கணும். எல்லாம் மாம்சத்தில் பாடுபட்டால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மாம்சத்தில் பாடுபடுகிறவங்க பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சத்தமலே சொல்லுங்கப்பா. அப்போ இதுதான் கிறிஸ்துடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்கிற அந்த ரகசியமாக இருக்கிறது. ஆமே சொல்லலாமா? சரி, இப்போ நாம அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து இணைச்சி வச்சிருக்கிறார். சரியா? இப்போ இந்த மாம்சம் உள்ள ஆவி எல்லாம் சேர்ந்தது நம்முடைய சரீரம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இந்த சரீரத்தை நம்மளை கர்த்தர் வந்து எங்கே கொண்டு வந்து இணைச்சி வச்சிருக்கிறாருன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட தேவன் நம்மளை கொண்டு வந்து இணைச்சி வச்சிருக்கிறார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இணைச்சி வச்சிருக்கிறான்னு கேட்டால் எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே போதும். இப்போ ஆண்டு நம்மளை வந்து நீங்களும் நானும் தேவனுடைய சரீரத்தில் ஒரு அவயம். அல்லையா சொல்லுங்க. நம்மளாம் யாரு? இயேசுடைய சரீரத்தில் ஒரு அவயம். சரியா? உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார், அப்படிதான் உருவாக்கிட்டு வராரு ஆண்டவர். எதற்காக தேவன் அப்படி உருவாக்குறாருன்னா நீங்க கர்த்தருக்காக ஒரு கிரியை நீங்க செய்யணும். சத்தமலே சொல்லுங்க. இப்போ நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, ஸ்தோத்திரம், வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, ஸ்தோத்திரம், அப்புறம் இது குடல் இருக்கு, வயிறு இருக்கு, ஒவ்வொரு சுரப்பிகள் இருக்கு. இது எல்லாமே வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? உங்க நுரையீரல் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? என்ன ஆவீங்க சொல்லுங்க. உங்க கண்ணு வேலை செய்யலைன்னா எப்படி வருவீங்க உள்ள? உங்க கண்ணு வேலை செய்யலைன்னா எப்படி வருவீங்க உள்ள? அப்போ இந்த கண்ணு வேலை செய்து எல்லாம் வேலை செய்யறதுனால தான் அழகாக ஜம்முன்னு பொண்ணு மாதிரி வருது. எல்லாரும் மாப்பிள்ளை மாதிரி அழகாக நடந்து ஜம்முன்னு வரும். ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க. இதே போல பாடி ஆஃப் கிரைஸ்டும் வேலை நடப்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த உங்கள் சரீரம் அதனுடைய அவயங்கள் எப்படி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத ஒவ்வொரு கிரியைகள் அது செய்யுதோ அதை போல அவர் நினைக்கிற, அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற, அவருக்கு தேவையான கிரியைகளை செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காக தான் தேவன் உங்களை பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். சரி, எதற்கு ஸ்தோத்திரம் அந்த கிரியை? ஏன் இன்னும் எதுக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன கிரியை செய்யணும்? எதுக்கு அது கிரியை செய்யணும்? வாசிப்போம். அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிங்க. இப்போ வந்து ஒரு சரீரம் கிரியை செஞ்சாதான் அது முதல்ல உயிரோடு இருக்க முடியும். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போனீங்கன்னா, உழைச்சிங்கன்னா, காசு சம்பாரிச்சிங்கன்னா, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கலாம், குழம்புக்கு காய்கறி வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். செஞ்சதுக்கு அப்புறமா தட்டில் போடலாம், தட்டில் போட்டு அள்ளி சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனே வாய் வழியாக போகுது, குடல் வழியாக இதை உணவு குழாய் மூலமாக வயிற்றுக்கு போகுது, வயிற்றுலேருந்து குடலுக்கு போகுது, குடல்லேருந்து அதை செரிமானமாகி அதனால ரத்தமாக மாறி ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டு வந்து ரத்தத்தை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் கரெக்டாக அனுப்புது. அப்புறம் கைக்கு பலன் வருது, காலுக்கு பலன் வருது, தலைக்கு பலன் வருது, எல்லாம் பலன் வருது. திரும்ப உடம்பு போகுது, சம்பாதிக்குது, காசு சம்பாதிக்குது, சாப்பாடு வாங்குது, சாப்பிடுது. இப்போ இந்த வேலை அது உயிரோடு இருக்கணும்னா அந்த இது வேலை செஞ்சா தான் அது உயிரோடு இருக்க முடியும். சத்தத்துவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணிடுச்சு, பிளட் எல்லாம் வந்து போயிடுச்சு, பலன் வந்துருச்சு, நல்லா உடம்பு சூப்பராக இருக்குன்னு ஒரு 15 நாள் குப்புற அடிச்சு படுத்தா என்ன இருக்காது? ஒரு 2
மாதம் குப்புரை அடித்து படுத்தா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு 1 மாதம் 2 மாதம் குப்புரை அடித்து படுத்தா என்ன இருக்காது? பூவா இருக்காது. பூவா இல்லைன்னா என்ன இருக்காது? அப்போ எல்லாம் ஒன்று அப்போ ஏன் கத்தர் இப்படி அவயமாக கத்தர் வச்சிருக்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் கிரியை செய்யணும். ஏன்னா நீங்கள் கிரியை செஞ்சாதான் உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் முதல்ல உயிரோடு இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமலையை சொல்லுங்க. 2வது ஸ்தோத்திரம் என்னென்ன கிரியன்னு பார்ப்போமே. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் என்னென்ன கிரியைகள்னு பார்ப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அவன் ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் இந்த கிரியைகளை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறாரு. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என் காலுக்கு இது ரத்தம் போகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்லேருந்து ஒரு பைப்பை வெளியாக போட்டு அப்படி கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்களா? இப்போ இந்த அடுத்தடுத்த உறுப்பை தாண்டி தான் போகணுமா? அது ஒவ்வொரு உறுப்பை தாண்டி தான் போகணும். அப்போது அந்தந்த சபையில் தேவன் எத்தனை உறுப்புகளை கர்த்தர் இணைச்சி வச்சிருக்கிறாரோ அந்த உறுப்புகளெல்லாம் கிரியை செய்து அது உயிராக இருந்து அது வளர்ச்சி அடைஞ்சி அதோடைய இது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த உறுப்புக்கும் அந்த ஃப்ளோ இருக்கும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உறுப்பு சரியாக இருந்தால் தான் அடுத்த உறுப்பும் கரெக்டாக இருக்க முடியும். அப்போது நாம் ஒரு ஆள் நம்ம சரியில்லைன்னா நமக்கு அடுத்துள்ள காரியங்களும் பாதிக்கப்படும். இதெல்லாம் புரிஞ்சு தான் தேவ பிள்ளைகள் நான் கிரியை செய்யாமல் இருக்கக்கூடாது, நான் வளராமல் இருக்கக்கூடாது என்று அந்த அறிவோடு கூட சபையில் நீங்கள் வளர்களாக இருக்க வேண்டும். சத்தமலை சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை என்ன உறுப்பாக வைக்கணும்னு அவர் சூஸ் பண்ணுறாரு. சத்தமலை சொல்லுங்க, அழில சொல்லுங்களேன். இந்த ஆண்டவர் இந்த உடம்புக்கிட்ட நான் இந்த கையை இதில் இருக்க கொஞ்சம் ஆண்டவர் களிமண்ணில் தானே செஞ்சான்னு இருக்கு, இதை எடுத்து நான் உன்னை காலாக செய்யட்டுமா கையாக செய்யட்டுமான்னு கேட்டால் இந்த களிமண் என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க? இல்லை உன்னை நான் தலையாக செய்யட்டுமா கண்ணாக செய்யட்டுமா காதாக செய்யட்டுமா இல்லை உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு கிட்னி 2 கிட்னியாக செஞ்சிட்டுமான்னு கேட்டால் அது என்ன சொல்லியிருக்கோம்? நீங்களா தான் என்ன சொல்வீங்க? ஆண்டவரே நல்ல தலையா நல்ல வேணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி வைங்கப்பா அப்படியே சொல்லுங்கப்பா. அது ஆண்டவர் அப்படிலாம் கேட்கல. அவருக்கு எதை எங்கே வைக்கணும்னு அவருக்கு அவசியப்பட்டதோ அதை கரெக்டாக வச்சார். அப்படி பண்ணது கரெக்டு தான் சொல்கிறவங்க அழிலையா சொல்லுங்க, அழிலையா சொல்லுங்க. நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் கர்த்தரே பிளான் பண்ணி வச்சது கரெக்டு தான் சொல்கிறவங்க அழிலையா சொல்லுங்க. அவர் கரெக்டு தான். அவர் கேட்டு வச்சிருந்தா சரியாக இருக்காது. அதே போல் இந்த சபைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களை என்ன உறுப்பாக என்ன அவயமாக வைக்கணும்னு அவர் திட்டமிடுகிறார். அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த திட்டம் போடும்போது என்ன பிளான் பண்ணுவார்னா, அந்த கிரியையினால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களுடைய விசுவாசம் வளரணும், உங்கள் பரிசுத்தம் வளரணும், கர்த்தரை அறிகிற அறிவு வளரணும். இது உங்களுடைய பிரயோஜனத்தை உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவீங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, என்ன சூழ்நிலையிலேருந்து வரீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன இது எல்லாம் கர்த்தர் பார்ப்பார். அவர் தெரியும் எல்லாமே. உங்களுடைய பிரயோஜனத்துக்காக பகிர்ந்து கொடுப்பார். அல்லையா சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை எந்த ஊழியத்தை செய்ய சொல்கிறாரோ, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதுவாக தான் இருக்கணும், அதுவாக தான் நான் இருப்பேன் அப்படி சொன்னால் அது நல்லாவே இருக்காது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், கால் வலிக்குது. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், தூக்கி தோளில் போட்டு போயேன் அப்படின்னாரு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கால் வலிக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறப்பல தோளில் போட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்போ கால் இங்கே தான் இருக்கணும், கை இங்கே தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களை எந்த நிலைமையில் எப்படி வச்சிருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அது கர்த்தருடைய திட்டம், அவருக்கு தேவை வச்சிருக்கிறாரு. உங்கள் கடமை சந்தோஷமாக கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டுட்டே போகணும். ஆமே சொல்லுங்கள்.
அடுத்த வசனம் அவனுடைய புரோஜனுக்கு. அடுத்தது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமோ, ஞானத்தை போதிக்கும் வசனமோ, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமோ, அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 11ஆம் வசனம். இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சத்தமலே சொல்லுங்க. இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே என்ன பண்றாரா? பகிர்ந்து கொடுக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சத்தத்துவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள எல்லாரையும் கர்த்தர் வெவ்வேறு அவயங்களா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே சரீரத்துல தான் நம்ம அவயங்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த சரீரத்துக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். அல்ல சொல்லுங்க. அப்ப நீங்களாம் நம்ம எல்லாரும் சேர்ந்தது யாரு? பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஒவ்வொருத்தரும் தனித்தனியே காமிச்சா நீங்க என்ன சொல்லணும்? ஐ எம் a part of a body. அல்ல சொல்லுங்க. ஐ எம் a part of a body of Christ. நான் வந்து கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஒரு அவயம், ஒரு உறுப்பு. சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து நாங்கள் இந்த சர்ச்சுடைய உறுப்பினர், நாங்கள் வந்து இந்த சர்ச்சுடைய மெம்பர் அப்படின்றத விட பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒரு மெம்பராக, அதுக்கு தான் தேவன் இந்த சபையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இத்தனை ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் 12-13 வரைக்கும். எபேசியர் 4:11-13 வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். கவனிங்க, கர்த்தர் ஏன் வந்து இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? முதல் காரியம், கிறிஸ்துவின் சரீரம் பூரணம் அடையணும். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேங்க. இவ்வளோ இந்த மெசேஜ் வந்து ஏன் இது வந்து பைபிள் ஸ்டடியாக கொடுத்துருக்கலாம்ல, இந்த அப்படி பண்ணியிருக்கலாம்ல. சர்ச் இதை கேட்கணும். அது என்ன அடித்தாலும் நீங்கள் போர் அடிக்குதோ இல்லை இது அடிக்குதோ கேட்டு தான் ஆகணும். நீங்கள் அது புரியல அப்படின்னு சொன்னால் உங்களை என்ன பண்ணுன்னு தெரில. புரிகிறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதாக. கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியும். ஒரு சிலருக்கு வேணால் அது கடினமாக இருக்கலாம், பரவாயில்ல. ஏன் கர்த்தர் வந்து நான் சொல்வேன், நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில பேர்லாம் இப்போ பாருங்கள், சபையை முக்கியத்துவப்படுத்துறதில்ல. அவங்க வீட்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. எழுதி சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், அவங்க வருகையில் வர வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அவங்க ரொம்ப நல்லவங்களாக கூட இருக்கட்டும். நீங்கள் சொல்லலாம், சர்ச்சுக்கு வரவங்க தாங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க வீட்டிலே இருந்து பண்ணுறாங்க, ஆனால் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல வாய்ப்பே வராதுங்க. அவங்க இங்கே இருக்கவங்க சண்டைலாம் போடுறாங்க, அவங்களாம் சண்டை போட வாய்ப்பே இருக்காதுங்க. கும்பலில் விட்டாதாங்க அவங்க யாருன்னே தெரியும். சத்தமல்ல சொல்லுங்க. 4 பேர் மத்தியில் இறங்கி வரணுங்க, ஊழியத்துக்கு போகணுங்க, அப்போதாங்க அவங்கள தாழ்மை இருக்கா இல்லைன்னு தெரியும். சத்தமல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஷோரூமில் இருக்கிற கார் நல்ல காரா இல்லையா, இந்த ரோட்டுக்கு வரணுங்க, நம்ம ரோட்டுக்கு வரணும். அது அப்போதான் அது நல்ல காரா இல்லையான்னு தெரியும். ஷோரூமில் வச்சுட்டு சூப்பராக தான் இருக்கும் காரு, களத்துக்கு வா, நீனு 4 பேர் மத்தியில் வா, இறங்கு, உன்னால் தாழ்மையாக இருக்க முடியுதான்னு பார்க்கலாங்க. வந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீ கெத்தா அப்படி ஷோவா நிற்கிற வரைக்கும் நீ யாருன்னு வெளில வராது.
இங்க வந்து நீ எல்லாம் விட்டு கொடுத்து தாழ்ந்து இறங்கி போய் பண்ணா அதுக்கு கிரெடிட் உண்டு பரலோகத்துல. நீ எதுலையுமே இணையாம துண்டா நின்னுக்கிட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நேற்று நல்ல பேர் இருக்குன்னு கத்துறதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சத்தமொழி சொல்லுங்க. எக்ஸாம் எழுதாம சர்டிபிகேட் உண்டா? எக்ஸாம் எழுதாம சர்டிபிகேட் கொடுத்தா ஒத்துப்பீங்களா? எதுலையுமே ஊழியத்துக்கு வரதில்லை, 4 பேர் இருக்க இடத்துல வரதில்லை, அதில் தாழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. சில கஷ்டங்கள் வரணும், உங்களை பற்றி 4 பேர் பேசணும், அதை நீங்கள் சகிச்சு போகணும், விட்டு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கு. அல்லேலூயா. சத்தம் புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் களத்துக்குள்ளே வராமல் இருக்கிறது காரணமே என்ன? தான் பேர் டேமேஜ் அவங்களுக்கு தெரியும், இங்கே போனால் நமக்கு பேர் கெட்ட பேர் ஆகும், அதனால் நம்ம அப்படியே எதுலேயுமே நீங்கள் தனியாக நின்றுக்கலாம். கர்த்தர் சொல்ல பரலோகத்தில் அது மார்க் ஆகாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் பூரணம் அடைகிறதுக்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரியை கொடுத்து பாடி ஆஃப் கிரைஸ்டோடு கர்த்தர் நம்ம இணைச்சிருக்கிறார். வளரும் போது மொத்தமாக சேர்ந்து தான் வளர முடியும். ஆமேன் ஆமேன். கையில் உடம்புல உறுப்பு ஒன்று தனித்தனியாக வளருமா மொத்தமாக வளருமாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. மொத்தமாக வளரும். ஆமே சொல்லுங்க. சரீரம் பூர்ணம் அடையும். 2வது அடுத்தது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்கள் தான். ஒவ்வொருத்தரும் இப்போதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்க பைபிள் படிக்கிறாங்க, ஒருத்தங்க எல்லாரும் தான் எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் பைபிள் படிக்கணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும், எல்லாம் நம்ம பண்ணணும். ஆனால் அதே டைமில் கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு அதிகமாக ஜெபிக்க வைக்கிறாரு, தீர்க்க தரிசன காரியங்கள் கொடுக்குறாரு. நம்ம முன்னாடி படித்தது போல விசுவாசம் ஒரு வரமாக கொடுக்கப்படுது பாருங்க. அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க விசுவாசிக்க முடியாதுன்னு அவங்க விசுவாசிப்பாங்க. அப்போ ஒன்று அவங்க தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கூடாது, அவங்களுக்கு அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சத்தமல்லி சொல்லுங்க. சிலருக்கு குணமாக்குற வரம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஒரு சிலருக்கு குணமாக்குற வரம் வந்தோடனே அவங்க தான் டாப்பு, அவங்க தான் பெஸ்ட் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த வரம்னா இன்னொருத்தவங்களுக்கு வேற வரம். சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். வேறொருத்தவங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்தும் வரம், இப்படி தேவன் வித்தியாசமா சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். மீடியா மினிஸ்ட்ரிலாம் அப்போ கிடையாது. அதனால தான் பைபிளில் மீடியா மினிஸ்ட்ரி எழுதலை. சில பேர் மீடியா மினிஸ்ட்ரிலாம் கிடையாது அப்போ இல்லை. அல்லது சொல்லுங்க. இப்போ மீடியா உண்டு, பெருக்கிற வேலை உண்டு, சேர் போடுற வேலை உண்டு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க உண்டு, இந்த இடத்த பாதுகாக்கிறவங்க உண்டு. எத்தனையோ ஊழியத்தில் எத்தனையோ விதத்தில் தெருவாக போகிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, கேர்சல் காட்டில் கூட்டிகிட்டு வராங்க, ஆண்டரை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே ஜெபிக்கிறாங்க. பல ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு ஊழியம் நடக்கிறதுக்கு என்னென்ன உதவிலாம் செய்யணுமோ எல்லாமே செய்கிறாங்க. எல்லாத்தையும் தேவன் தான் அந்தந்த இடத்துல கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார். சத்தமாலே சொல்லுங்க. நீங்கள் நினச்சோ கிங்ஸ்லி பாஸ்டர் அவர் பிளான் பண்ணி வைக்கிறார். கர்த்தர் நான் ஒரு வேலைக்காரனாக தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். யாரையும் எஜமான கர்த்தர் வைக்கல. என் பொறுப்பு கர்த்தர் யாரை ஏவுறாரோ அவங்க அந்த பொறுப்பு யாருக்கு கிடைக்குதோ, அது சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ அது என்னவோ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத சந்தோஷமாக செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். நான் பெருக்கிறதுல என்னப்பா ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குன்னு கேட்டா அதுல ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமலே சொல்லுங்க. தாமஸ் பாஸ்டர் கூட ஒரு சாட்சியில் சொல்லுவார். நான் அவரை ஆவடி சர்ச்சில் அவரை பாஸ்டராக கொண்டு விடும்போது 1 சாமுவேல் 2 சாமுவேல் எங்கே இருக்குன்னே தெரியாதான். இதான் சொல்லிட்டு அப்படியே அல்லாடுவாராம், எங்கடா இருக்குன்னு பாஸ்டராக போட்டதுக்கப்புறம். ஆனால் பல வருஷம் மெயின் ஏசிய சர்ச்சில் ஊழியக்காரன் ட்ரைனிங் எடுத்தவர். இத்தனை வருஷம் ட்ரைனிங், அதுவும் ஃபுல் டைமா. பார்ட் டைம் போகிறவனே எனக்கு நிறைய வசனம் தெரியுது, ஃபுல் டைம் போனவங்களுக்கு வசனம் தெரியாது. அப்போ சொல்கிறாரு, எங்களுக்கு உட்கார வச்சு பைபிள் ஸ்டடிலாம் எடுக்கல எங்கள் பாஸ்டர்ஸ். எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் இந்த கடைக்கு ஓடு கடைக்கு ஓடி வா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மீன் மார்க்கெட் போகணுமா, காய்கறி மார்க்கெட் போகணுமா, விறகு கடைக்கு போகணுமா, அது பண்ணு, இந்த பெருக்கு இது பண்ணு, அது பண்ணு, இதுதான் எங்களுக்கு ட்ரைனிங்காக இருந்துச்சு. ஊழியத்துக்கு எங்களை கொண்டு விடும்போது பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆராதனை நடத்த தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆனால் கீழ்ப்படிய தெரிந்தது, பாடு சகிக்க தெரிந்தது, தாழ்ந்திருக்க தெரிந்தது, விட்டு கொடுக்க தெரிந்தது, மன்னிக்க தெரிந்தது, ஓட தெரிந்தது, வர தெரிந்தது, தூங்காத இரவுகள் இருக்க தெரிந்தது. இப்படிலாம் இருக்க தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்த பொழுது உண்மையான ஊழியக்காரனா இருக்க தேவன் உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க அந்தந்த உறுப்பாக நீங்க அந்த வேலை செய்யறதுல அதுல இருக்கிறதுல உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. நீங்க நினைச்சுக்காதீங்க வெறும் பைபிளை படிச்சுட்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கொம்பள சான்ஸே இல்லை. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பணிந்து குனிந்து தாழ்மையோடு பாடுகளோடு சில அவமானங்களை கூட சில நேரங்களில் சகித்து செயல்படுவதுதான் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. ஆமென். சத்தத்தை வைத்தலே சொல்லுங்க பாடு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்திற்காக சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் இப்படியே பல பல வேலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? சபையின் மூலமாக சுவிசேஷம் சரிவர நடப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுக்கு காரணம் சபைகள் சரியாக எழும்பல. காரணம் அங்க இருக்கிற உறுப்புகள் சரியாக வேலை செய்யல, அந்த சரீரம் வளரல. அதனாலதான் கிறிஸ்துவோட வேலை நடக்கல, சுவிசேஷம் அறிவிக்கப்படல. சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தின் வேலைக்காகும். அடுத்தது சபை பக்தி விருத்தி அடைய. என்னதுக்குங்க? சபை என்ன பண்ணும்? பக்தி விருத்தி. நாள் ஆக ஜெபம், உபவாசம், சுத்திகரிப்பு, அப்படியே தாழ்மை, இரக்கம், அன்பு, பரிசுத்தம், இப்படி பல காரியங்கள் சபை பக்தி விருத்தி அடையணும். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த 4 காரியங்கள் கிறிஸ்துவின் சரீரம் பூரணம் அடைய, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த, சுவிசேஷ ஊழியங்கள் சரிவர நடக்க, சபை பக்தி விருத்தி அடைய. இந்த 4 காரியத்துக்காக தான் தேவன் நம்மளை அவயங்களாக பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல, கிறிஸ்துவின் சரீரத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்து இணைத்து வைத்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இப்போ இதெல்லாம் நீங்கள் உருவாயிட்டு தான் இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சில பேர் நான் பார்க்குறேன் நல்ல கேர்சல் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கேர்சல் நடத்துவாங்களான்னு சந்தேகப்பட்டவங்களாம் நல்ல கேர்சல் நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் ஏரியா லீடர் மினிஸ்ட்ரிலாம் செய்வாங்களா? இவங்கள்ட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா கர்த்தர் கிருபையில நல்லா செய்கிறாங்க. இந்த சண்டே கிளாஸ்லாம் இவங்களை நடத்த முடியுமா? நல்லா நடத்துகிறாங்க. அப்பயே புரியுது கர்த்தர் ஒவ்வொருத்தரை உருவாக்கிட்டு இருக்கிறார். யூத் மீட்டிங்கில் உருவாக்குறார், டீன் மீட்டிங்கில் உருவாக்குறார், சண்டே கிளாஸில் உருவாக்குகிறார், ஸ்தோத்திரம் புருஷர் ஐக்கியத்தில் உருவாக்குகிறார், சகோதரிமார் ஐக்கியத்தில் உருவாக்குகிறார், சபை கூடுதலில் கர்த்தர் உருவாக்குகிறார். சத்தத்துவத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்மளை தேவன் அதை ஆவியில உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன். சும்மா அடிச்சு போன போக்கில் சொல்லிட்டு போல உணர்ந்து சொல்லுகிறேன். தேவன் ஒவ்வொரு உறுப்புகளை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சரீரத்தை இந்த சரீரம் இப்படி ஃபுல்லா சரீரமா, இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்க? சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கண்ணு, ஒரு வாய், ஒரு காது, 2 கை, 2 கால் சேர்ந்தது ஒரு மனிதன். கரெக்டா? எவ்வளோ? A + B + C + D = மனிதன். அப்படியா? என்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? ஐயோ எங்களுக்கு தெரியலையப்பா சார். நீங்கள் SRM ஹாஸ்பிட்டல் வேணா வாங்க, நான் ஒரு அங்கே ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கேன் பாஸ் ஒரு வரைபடம், அதை காமிக்கிறேன். அதுதான் மனிதன். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சார் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்க, நம்ம மொத்தம் உருவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? கறி கடைக்கு போனால் என்ன பண்ணியிருப்பான்? 1/2 கிலோ கறி தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? வெட்டி துண்டு துண்டாக கொடுக்குறான் இல்லையா? எது எப்படி ஒட்டிட்டு இருந்தது? பைபிள் சொல்லுது கணுக்கள் ஊன். எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கணுக்கள் ஊன். ஆமே சொல்லலாமா? இந்த கணு ஊனை பற்றி பைபிள் சொல்லுது. நான் இதை போட்டு பார்த்தேன். வாட் இஸ் ஆங்கிலத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் சொல்லியிருப்பாங்க. எனக்கெல்லாம் சொன்னாங்க இந்த தோள்பட்ட இது வந்தப்போ உங்களுக்கு லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜவ்வு. அப்புறம் அதுதான் சுத்த தமிழில் கணு ஊனு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பல்லுக்கு மேலே புண்ணெல்லாம் வந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? அதை பல்லில் புண்ணு வந்திருக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஊனில் புண்ணு. அதுதானே ஊனுன்றது. ஊன் என்ன பண்ணுது? அந்த ஊன் மட்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? பல்லால் அங்கே இருக்க முடியாது. அப்போ பல்ல அதுக்குள்ளே பிடிச்சி வச்சிருக்கிறது என்னது? ஊனு. கணு ஊன். அழில சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னன்னா by fibrous connecting tissue called ligament. Ligaments act like tough straps holding the ends of 2 bones together, providing stability and preventing the bones from grinding against each other. இந்த லிகமெண்ட்ஸ், இந்த கணுக்கள், இந்த ஊன் தான் என்ன பண்ணுதுன்னா, ஜவ்வுலாம் என்ன பண்ணுதுன்னா
இந்த 2 எலும்பையும் மற்ற உறுப்பையும் பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் ஒன்னோட பிடிச்சிருக்கு. லிகமெண்ட்னா என்னன்னா கனெக்ட் போன் டு போன் தான் லிகமெண்ட். டெண்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது கனெக்ட் மசில்ஸ் டு போன்ஸ். Ligaments are essential tissues that bind our skeleton structure together at various points, allowing for movement within a stable framework. சத்தமடைய சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த அவயமாக நம்மெல்லாம் உருவாகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம ஒரே சரீரமாக செயல்படுறதுக்கு இந்த கணு, இந்த ஊனு, இந்த ஜவ்வு, இந்த கட்டுகள் அப்படின்னு பைபிள் அது இருக்கு. இதெல்லாம் பக்கமாக வந்துட்டா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஒரே சரீரமாக செயல்படுவோம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ 1000 உறுப்புகள் இருந்தாலும் இதை ஒரே பாடியாக நம்மளை வச்சிருக்க உதவி செய்கிறது அந்த லிகமெண்ட், அந்த டிஷ்யூஸ், அந்த டெண்டன்ஸ், அந்த கணுக்கள், அந்த ஊனு, அந்த கட்டுகள். இதுதான் நம்ம உடம்ப மொத்தமாக வச்சிருக்குது. சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம சபையில் ஏன் நம்ம மொத்தமாக இல்லைன்னா இந்த கணு ஊனு கட்டுகள் சரியாக இல்லாதனால தான் சபை ஒரே சபையாக செயல்பட முடியாமல் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:15-16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கணுக்கள் தான் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கூட்டி இணைச்சி வச்சிருக்குதா. அப்ப ஆவிக்குரிய கணு எதுன்னு கேட்டீங்கன்னா தேவன் நமக்குள்ள கட்டி எழுப்பி வருகிற அன்பு. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அன்பு தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசன வரங்கள் வேணும், அந்நிய பாஷைகள் வேணும், வியாதிகள் சுகமாக்குற வரங்கள் வேணும், பிசாசுகளை துரத்துற வரங்கள் வேணும், அற்புதங்களை செய்கிற சக்தி வேணும், விசுவாச வரமுடையவர்கள் வேணும், சுவிசேஷம் சொல்றவங்க வேணும், அப்போஸ்தலர்கள் வேணும், மேய்ப்பர்கள் வேணும், போதகர்கள் வேணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள், ஊழியங்கள் என்று ஒன்று சொல்லப்படுறது. இப்படி எல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு கணு எதுனா இதன் மத்தியில தேவன் ஏற்படுத்துகிற அன்பு. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப தான் வளர மற்ற உறுப்புகளை உதவிகளை பெற்று வளர்ந்து மற்ற அவையும் வளர உதவியாக இருக்க கணுக்கள் கட்டுகள் தேவை. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்ற உறுப்புகள் உதவி இல்லைன்னா நான் வளர முடியாது. என் உதவி இல்லாம எனக்கு கீழே இருக்கிற உறுப்பு வளர முடியாது. சத்தத்தை வைத்தலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த என்னையும் மற்றொரு உறுப்பையும் இணைக்கிற வேலை எது செய்யுதுன்னா இந்த கணு செய்து. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சில காரியத்தில் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்களால சரியா ஜெபிக்க முடியல பாஸ்டர் எனக்கு என்ன அழைப்பு இருக்குன்னே தெரியல பாஸ்டர் எனக்கு சில சத்தியம் புரிய மாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு இவ்வளோ பைபிள் என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க இன்னும் ஏதோ சில உறுப்போடு இணைய முடியாம இருக்கிறது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெறும் பாஸ்டருடைய பிரசங்கத்தை மட்டும் கேட்டு நீங்க வளர்ந்துட முடியாது. வெறும் ஆராதனையில பங்கு பெற்று வளர்ந்துட முடியாது. இந்த சபையில கர்த்தர் ஒவ்வொரு ஊழியங்களை உடைய ஒவ்வொரு நபர்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உதவிகள் எல்லாம் அந்த விசுவாசிகளுக்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு போகும் பொழுதுதான் அந்த ஆத்துமா, அந்த விசுவாசி வளர முடியும். சத்தத்தை வைத்தலே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ என்னால இன்னொருத்தங்க பிரயோஜனம் அடையணும் ஆண்டவரே அப்படின்ற இது மேலே இருக்கவங்களுக்கு வரணும், அடுத்து கீழே இருக்கவங்களுக்கு வரணும். ஆண்டவரே பிரயோஜனம் அடையணும்ப்பா. அந்த ஜனங்க சில பேருக்கு சர்ச்சில் வந்தால் சில பேரை பார்த்தா எரிச்சலாக வருது. ஐயோ பக்கத்தில் உட்காந்துருச்சா, ஐயோ இது இடிக்குதா, ஐயோ போய் பாத்ரூமில் போய் முன்னாடி நின்றுச்சா, அதுவா வேனில் வேற வந்துருச்சா, அப்படிடா இப்படிடான்னு சில பேருக்கு எரிச்சல் வருது. அப்போது இன்னும் அதில் என்ன வரல, அந்நிய பாஷை இருக்குது, ஜெபிக்க தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனால் இன்னும் என்ன வரல.
அந்த அன்பு, சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதை கர்த்தர் சொல்றாரு, இந்த சபையை நான் அடுத்த கட்டமாக பரிசுத்த ஆவியில நான் எல்லாரையும் நனைக்க போகிறேன். எல்லாரும் என்னென்ன வரங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பை நான் ஊற்ற போகிறேன். இவர்கள் ஜனங்க மேல அன்பு உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக செயல்படுகிறார் நான் மாற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொன்று பாருங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:18. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு, அல்லவே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உறுப்போ இன்னொரு உறுப்போ, கணு கட்டு, அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற, இந்த வளர்ச்சிக்கு பேர் என்னங்க? தேவ வளர்ச்சி. தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற, சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக்கொள்ளாமல் போதும். நல்லா கவனிங்க. இந்த கணு, இந்த ஊனு, இந்த கட்டுனா இந்த பாட்டு இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு, அப்படி கணு ஊன் ஜாயின் பண்ணி. ஆனா இந்த இதெல்லாம் மொத்தமா எங்க போய் கனெக்ட் ஆயிருக்கு? எல்லாம் சொல்லுங்க, தலை. சொல்லுங்க, என்னது? என்னதுங்க? அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ஜின் ஒன்று போகும், பின்னாடி ஒரு 30-35 பெட்டி கூட இருக்கும். ஆனால் மொத்தமாக எதோட ஜாயினாக இருக்கு? எதோட ஜாயினாக இருக்கு? மெயின் என்ஜினோட. அதே மாதிரி இந்த சரீரம் முழுவதும் அது கனெக்ஷனாக இருந்தால் தான் தலையோட கனெக்ஷனாக இருக்க முடியும். சத்தமடைய சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்கள், நம்ம தலை எப்படி இருக்குது? நம்ம கால் சொல்லுது, இந்த பாரு எனக்கு வந்து கனெக்ஷன்லாம் இந்த வயிற்றுலேருந்து இடுப்புலேருந்துலாம் வரக்கூடாது, நீ எனக்கு முன்னாடி இருக்கிறது, நான் தலையோட டைரக்டாக தான் இருப்பேன்னு சொன்னால் இங்கேருந்து பைப் எடுத்து லைனாக அப்படி கொடுத்தா அப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஹாஸ்பிட்டல் போனால் இந்த பைப்பில் ப்ராப்ளம் வந்து லைனில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பைப்பை கட் பண்ணி சைன்னு டைரெக்டாக விட்டுருப்பேன். எத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்றீங்க? அது சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க. அகோரமாக இருக்கும் இந்த உடம்பு, அதெல்லாம் கரெக்டாக அந்த நரம்பு அடுத்தடுத்த பார்ட்ஸ் போகிறதானே அழகாக இருக்குது, அதானே ஒழுங்காக இருக்குது. சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் நான் இவங்க லீடரா? அவங்க கீழே என்னால் இருக்க முடியாது. அவங்களாம் கேன்சல் லீடரா? நாங்களாம் லீடராக இருக்கக்கூடாதா? அவங்க கீழே இருக்க முடியாது. அவங்கன்னா ஏரியா லீடரா? அதெல்லாம் நாங்களாம் அடிப்பணிய முடியாது. அவங்க என்ன இந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இதுவா? எங்களாலலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. நாங்கள் கர்த்தர் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எங்கே வைக்கிறாரோ அங்கே இருந்தால் தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க. இவங்க பாட்டு பண்ண நான் கை தட்ட மாட்டேன், இவங்க ஊழியம் பண்ண நான்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, இவங்க லீடராக இருந்தால் எனக்கு கீழே இருக்க முடியாது என்று அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்வார், பரவாயில்ல உனக்கு நீ வா, உனக்கு பைப்பு மேலேருந்து வேற மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறேன். அது நல்லா இருக்காது. அது நிறைய ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அது நீங்கள் நினைக்கிறீங்க நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் வேற மாதிரி ஆள், நாங்களாம் அப்படி வளர்ந்தோம், எங்களுக்கு தெரியாத ஜெபம் பண்ணுறக்கு, எங்களுக்கு ஒருத்தங்க இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் போட்டு அவங்க வந்து எங்களை நடத்தி அப்படிதான் நான் கத்த நீ வளர வாய்ப்பே இல்லைன்னு கத்த சொல்லுகிறார். சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்க்க. அது அடிப்பணிய தெரியணும். தேவன் இதுலலாம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்கள் நினைக்கிறீங்க உட்காந்து பிரசங்கம் கேட்கறதா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி நினைக்கிறீங்க. சில காரியத்துக்கு நீங்கள் அடிப்பணிந்து இருப்பதில் நீங்கள் எவ்வளோ வளருவீங்க தெரியுமா? அலையில சொல்லலாமா? அலையில சொல்லலாமா? சொன்னார் ஆண்டு வந்து பிரசங்கெல்லாம் ரொம்ப அப்படி பெரிய பரபரப்பெல்லாம் இருக்காது, ஆனால் பேசு, தொடர்ந்து பேசு. ஜனங்க இந்த சத்தியத்தில் கட்டப்படணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போதான் இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் தலையோடு கனெக்ட் ஆக முடியும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊழியர்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க, இவங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா நிச்சயமாக சில பேருக்கு ஜெபம் பண்ணால் சில டைம் பிரச்சனை இருக்காது, சில காரியத்தில் உங்களுக்கு விடுதலை இருக்காது, தேவனுடைய தொடுதல் இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. காரணம் அந்த தேவன் அந்த அடுத்த முன்னாடி இருக்கிற காரியத்தோடு ஐக்கியப்பட உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அல்லது சில பேருக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சை இல்லை. காரணம் உங்கள் இருதயம் அன்பினால் நிரம்பவில்லை. சத்தமாலே சொல்லுங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். நான் தான் சொல்லுவேங்க, அந்த அன்பை தேவன் ஊத்துனா தாங்க நம்மளால செய்ய முடியும். இப்போ அன்னை தெரேசா நம்ம சொல்கிறோம், அன்னை தெரேசா செய்தது வந்து எல்லாரெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. சொல்லலாம், அதான் அன்னை தெரேசா சொல்லுவாங்களா, எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சேவை செய்ய உதவி செய்யுங்கள். அழைய சொல்லுங்களேன்.
அதான் ஒரு தடவை ஒரு பெரிய கிரிக்கெட்டர், நான் நினைக்கிறேன் பெரிய ஏதோ ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர், வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், அவர் வந்து அன்னை தெரசாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாராம். அப்போ அன்னை தெரசா 1 மணி நேரம் ஆகியும் வரவே இல்லையா. சொன்னால் நான் அர்ஜென்ட்டாக போகணும், அவங்கள கூப்பிடுங்க. அப்போ அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்களாம், நான் முக்கியமான வேலை இருக்கேன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் காத்திருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நேராக வந்து கூட என்னை பார்த்துட்டு போக சொல்லுங்கள், என்னால் இந்த வேலை முடிக்காமல் வர முடியாதுன்னு சொன்னாங்களாம். என்னடா அப்படி ஒரு வேலை வந்து பாங்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தா அன்னை தெரசா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி மாரில் போட்டுட்டு அப்படி சாட்சி வச்சுருக்காங்களாம். அவர் கிட்ட போகிறதுக்கும் கரெக்டாக, அந்த உயிர் போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சான். கரெக்டாக கீழே போட்டுட்டு, இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன், இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, நான் சேவை செய்யும் போது எனக்கு கூட வந்து ஒரு நாள் அதான் சொல்லுவாங்க, அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ நாத்தம், உள்ளே போக முடியாது. அவங்க நிறைய தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்தாங்க. அது யூ கனட், நீங்கள் உள்ளே போக முடியாது, அந்த ரூம்குள்ளேயே போக முடியாது. ஆனால் அவங்க சந்தோஷமாக அந்த வேலை செய்தாங்க. பிகாஸ் காட் ஹவ் poured the love into her heart. ஆண்டு தன்னுடைய அன்பை அந்த இருதயத்தில் ஊற்றினால தான் அதை செய்ய முடிஞ்சது. சத்தமலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், பாஸ்டர் என்னால் முடியல பாஸ்டர், அவங்க பேசுறது என்னால் சகிக்க முடியல பாஸ்டர், அவங்க நடந்துக்கிற முறை என்னால் தாங்க முடியல, நான் அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன் சொல்ல. நானும் சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய அன்பை இந்த சபையில் கர்த்தர் ஊற்ற போகிறார். சத்தத்தை வைத்தலையே சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா பரிசுத்தாவிலே நிரம்புறது கைத்தட்டுற தேவன் தம்முடைய அன்பை ஊற்ற போகிறார். ஆமென். கர்த்தரது கணுக்கள் ஊன் என்பதை தொடர்ந்து என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அப்படி செய்ய வல்லவர் பிரியமானவர்கள். அது மட்டும் இல்லை, எபிரேயர் அந்த கணுக்கள் இணைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்ய போறாரு? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. கவனிங்க, இப்போ கர்த்தருடைய வார்த்தை பட்டயமா இருக்கா, அந்த பட்டயம் என்ன பண்ணுதா, கணுக்களையும் ஊனையும் என்ன பண்ணுதா, பிரிக்குதா. இது என்ன கணு ஊன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்வேன், நீங்க ஒன்று பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருப்பீங்க, இல்ல பாடி ஆஃப் சேட்டன்ல இருப்பீங்க. நீங்க பிசாசுடைய சரீரத்தோடு இணைந்திருப்பீர்கள், அல்லது தேவனுடைய சரீரத்தோடு இணைந்திருப்பீர்கள், இயேசுவின் சரீரத்தோடு கூட. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்ண, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் அப்படியே, ஐயோ எனக்கு அவங்கள பார்க்கணும் போல தோணிச்சு, ஓடிட்டேன் பாஸ், எங்கள் சித்தி ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அப்படி தோணிச்சு ஓடிட்டேன். நீ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கணு, ஏதோ ஒரு ஊனு உனக்கு ஜாயிண்டாக இருக்குது, அதாவது இந்த பாடியில் உன்னால் கனெக்ட் ஆக முடியல. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதில் உன்னை கணுவா ஊனா எது உன்னை பிடிச்சி வச்சிருக்குன்னு ஆண்டவர் அறிவார். அதுக்கேற்ற வசனத்தை உனக்கு கொடுத்து அங்கேருந்து உன்னை வெட்டி பிரிக்கிற வேலையை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலே சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் ஆண்டுக்குள்ளே இருக்கிறோம் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. நிறைய பேர் வேற ஏதோ ஒரு கனெக்ஷனோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. வசனம் தான் அதை வெட்டி பிரிக்குது. முதல்ல அந்த வசனம் அதை செய்யுது. அடுத்தது எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நீங்க ஆண்டுக்குள்ள வந்த உடனே வசனம் உங்களை ஃபர்ஸ்ட் இணைக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத இடத்துல இருந்து உங்களை வெட்டி பிரிக்கும். சில சொந்த பந்தங்கள், சில உறவுகள், சில நண்பர்கள், சில பழக்க வழக்கங்கள், சில உங்களுடைய கேரக்டர்ஸ், சில சுவாபங்கள், சில காரியங்கள். சில பேர் வந்து மனுஷங்களோடு இருக்க மாட்டாங்க, மொபைலில் இன்டர்நெட்டில் அப்படியே உட்காந்து ஏதாவது யோசிக்கிறது. சில பேர் வந்து உட்காந்து கேம் விளையாடுறது. ஏதோ ஒரு கணு, ஏதோ ஒரு ஊன், சம்வேர் யூ ஆர் கனெக்டட். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதுலேருந்து எல்லாம் பிரிச்சுட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவார்னா அந்நியன் பரதேசி என்ற ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். எப்படின்னா, எனக்குன்னு யாருமே இல்லைங்க, இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அடுத்தது பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து
தேவனுடைய வீட்டாருமா இருந்து போதும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்களை மற்ற இடத்துல இருந்து வேறு பிரிச்சு அந்நியனா பரதேசியா இருந்து ஆந்திரால இருந்து இங்க வந்து திண்டிவனத்துல இருந்து, திருச்சியில இருந்து, மதுரையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, பாண்டிச்சேரியில இருந்து, இந்த பக்கம் காஞ்சிபுரத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து துண்டு துண்டா இணைச்சு நம்மளை ஒரே குடும்பமாக கர்த்தர் இணைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அந்த குடும்பத்தில் வச்சுட்டு அப்படியே வச்சு பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்லை, பல இடத்துல இருந்து பிச்சு கொண்டு வந்ததை இங்கே ஒட்டி வச்சு ஆண்டவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அந்த சரீரமாக கர்த்தர் மாற்றுகிறார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ கொண்டு வந்துட்டு கொலோசியர் 2:2 வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்ப பாருங்க, இப்ப கர்த்தர் அவங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அவங்கள இருதயத்தை தேற்றி அவங்கள அன்பினால இணைச்சி அவங்க என்ன பண்ணுவாங்களா, பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து கூறிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம் உடையவர்களா அவங்கள தேவன் மாற்றுவாராம். சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு பேரையும் இணைக்கிறது எது? அன்பு. எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? அன்பு. அப்ப அந்த கணு எதுன்னா அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. அப்போ கர்த்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இணையணும்னா எனக்கு சில உண்மையான நீங்கள் சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு போனால் சில பேரை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு எத்தனை பேர் கையெல்லாம் தூக்க மாட்டீங்க. எனக்கு என்னமோ தெரியல பாஸ்டர், அவங்க மட்டும் வந்தால் எனக்கு வயிறாக எரியும் பாஸ்டர். எனக்கு வந்து இப்போ இது எனக்கு இந்த இது கொடுக்குறீங்க, எனக்கு இப்போ செட் ஆகாது பாஸ்டர். இவங்க வேனில் வந்துட்டா எனக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கு இவங்க இப்போ இந்த ஏரியாவுக்கு போனாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும். சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு அன்பினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இணைத்து விடுவார். அடுத்தது கட்டு என்பது எபேசியர் 4:1 1-4 வாசிங்க. எபேசியர் 4:1-4. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டு பேரையும் நம்ம சபையா நம்மளை இணைச்சு வைக்கிற ஒன்று அன்பு, இன்னொன்று சமாதானம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை கட்டினாலே என்ன பண்ணணுமா? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சத்தமலையில சொல்லலாமா? அப்ப அந்த அன்பு, அந்த சமாதானம் என்கிற அந்த கணு, அந்த கட்டு, ஸ்தோத்திரம், அந்த ஊனு நம்முடைய வாழ்க்கையில தேவன் உருவாக்க போறாரு. நீங்க இன்னையிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்ட பிற்பாடு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த உண்மையான அன்பினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் ட்ரை பண்ண முடியாதுங்க. நான் அப்படி இருக்க போகிறேன் பாஸ்டர், ஐக்கியமாக இருக்க போகிறேன் பாஸ்டர். தேவன் தான் அந்த அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே. ஆமே சொல்லலாமா? கொலோசியர் 3:14 அதில் அன்பையும் ஒரு கட்டுன்னு போட்டுருப்பாருங்க. 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அது இட்ஸ் a package of everything. அன்புக்குள்ள எல்லாமே இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னை நிரப்புங்க, ஆண்டவர் என்னை நிரப்புங்க. அதான் நான் சொல்வேன், நம்ம இந்த ஜாயிண்ட், இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த நரம்புகள், அந்த தலையிலிருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் பாருங்க. இப்போ எனக்கு இந்த மொபைலை தூக்கணும்னு யோசித்த உடனே கை தூக்குது, என் கண்ணு பார்க்குது, கை தூக்குது, விரல் பிடிக்குது, எல்லாம் ஒன்றா செய்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஜாயிண்ட் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினச்சிக்காதீங்க, நீங்கள் தனியாக நின்று இந்த தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கிடலான்னு கனவு காணாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு, நான் சொல்கிறேன், வெறும் நம்ம சேர்ந்து இணைஞ்சு வெளில போய் சுவிசேஷ கூட்டம் நடத்துறது, மேடை போடுறது, லைட்டு போடுறது, சேர் போடுறது, டீ கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இதில் மட்டும் இல்லைங்க. ஆனால் சபையாராக சேர்ந்து நம்ம செபிக்கும் பொழுது அந்த கிறிஸ்து இந்த சபையோடு என்ன பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நீங்கள் இந்த போன வசனத்தில் நீங்கள் படித்தது போல அந்த உணர்வின், கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த ரகசியத்தை அந்த அறிந்து கொள்ள உணர்வு அப்படின்னு படிச்சிங்க.
அண்ணன் போட்டு படிச்சு. தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் அதை வந்து நீங்க அதான் சொல்ல, கிறிஸ்து பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ரகசியத்தை நீங்க அறிவுல வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்க, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்க முடியாதுங்க. அது ஒரு உணர்வுங்க. சத்தத்துவத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை புரிந்து அந்த உணர்வு அப்பனா அந்த தலையில அதான் சொல்றேன். இந்த இப்போ இதை தூக்கணும்னு எனக்குள்ள ஒரு உணர்வு, அந்த சிக்னல் இந்த கை புரியுது பாருங்க, இந்த காலுக்கு புரியுது, இதெல்லாம் செய்யணும்னா இந்த உடம்புக்கு புரியுது. அந்த உணர்வு அந்த போலதான் தேவனுக்கும் நமக்கும் அந்த உணர்வின் தொடர்ச்சி இருக்க வேண்டும். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்களேன். அப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஏவுனா, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அந்த உணர்வுகளை இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உள்வாங்கி அதே காரியத்தோட ஒரே நோக்கத்தோடு கூட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான். நாளைக்கு காலையில் அவனுக்கு சிறை சேதம், அவனை தலையை வெட்டி கொல்ல போறாங்க. ஆனா சபையார் எல்லாரும் கூடி ஒரு மனமாக செபித்தார்கள். கர்த்தர் சிறைச்சாலை கதவுகளை திறந்து பேதுருவை உயிரோடு கொண்டு வந்தார். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், அந்த எல்லாரும் தேவனுடைய உணர்வை உள்வாங்கி எல்லாரும் சேர்ந்து செபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சபையில் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால்தான் வெறும் வெறும் பார்ட்ஸ் சத எலும்புல கணுக்கள் ஊன் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். கொலோசியர் 3வது அதை எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்துக்கு வாசிங்களேன். ஆகையால் விபச்சாரம் அசுத்தம். இப்போ நான் அதான் சொல்றேனே, நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்க இணையல அப்படின்னா நீங்க வேறொரு சரீரத்தோடு இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுல என்னென்ன இருக்குன்னா விபச்சாரம், அடுத்தது அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அந்த பாடியில இருந்து உங்களுக்கு அழிச்சு போடுங்க. அங்கிருந்து நீங்க வெளில வந்துருங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமலின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம் மூர்க்கமும். அதை இப்ப நீங்க அங்கிருந்து வந்துட்டீங்க. இப்ப விபச்சாரம் பண்ணல கொள்ள, ஆனா கோபம் இருக்குது. கோபமோ மூர்க்கமோ பொறாமையோ உங்கள் வாயிலில் பிறக்கலாகாத தூஷணமோ வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இது எல்லாத்தையும் நீங்க விட்டு விடுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் வியாதினன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மளை எல்லாரும் கொண்டு என்ன பண்ணிருக்கிறாரு? ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். இப்போ இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வரும்போது உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. നിങ്ങൾക്ക് வம்பு வேணாம், பொறாமை வேணாம், சண்டை வேணாம், வாக்குவாதம் பண்ணாதீங்க. உருக்கமான இரக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், மனதுருக்கம், இது எல்லாவற்றிலும் நீங்க அப்படியே நீங்க இணைஞ்சிருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு தான் நீங்க ஒரே சரீரமாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால கர்த்தர் நம்ம எல்லாரையும் தனித்தனியா அழைச்சாலும் நம்மள தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரே அழைப்பு இருக்கிறது. ஆமென். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து, ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதெல்லாம் நீங்க பிலிப்பியர் 2 போய் வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஒரே காரியமாக இணைஞ்சிருந்து ஆண்டவர் சபையை இதை ஏன் இப்படி இணைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைப்பாடுகளை ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னு ஒரு 4 விஷயம் சொன்னேன். அது என்னன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, அப்புறம் சுவிசேஷ வேலைக்காக, அப்புறம் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவான வளர்ச்சி பெற பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த, அப்புறம் சுவிசேஷ வேலைக்காக, சபை பக்தி விருத்தி அடைய. இப்போ பாருங்க, இப்படி இருந்தா தான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27 ஒரு கடைசி இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 1:27 வாசிங்க. நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சத்தமலே சொல்லாமா? அப்ப ஆண்டு சொல்ற, எப்படியாவது நீங்க ஒரே மனமா இருந்து ஒரே ஆவியா செஞ்சு இருந்து எப்படியாவது சுவிசேஷத்துக்காக நீங்க கூட போராடுங்க. சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஐக்கியம் சுவிசேஷ பணிக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. சபையார் கூடி ஜெபிக்க ஒரு 4 பேர் தெருவில் நிற்கிறாங்கன்னா அங்கே 40 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா தான் அங்கே வல்லமை இருக்கும். பிரியமானங்களே, அவங்க ஏதோ பந்தாவா பண்ணுறாங்களாம், ஏதோ சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறாங்களாம், ஜிடிஎம் சர்ச்சில் எங்கேயோ காஸ்பல் மீட்டிங்கா ஏதோ 10 பேர் போயிருக்காங்களாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இணைஞ்ச ஆள் கிடையாது. அங்கே 4 பேர் நிற்கிதுன்னா சர்ச்சில் 40 பேர் வீட்டில் உட்காந்து கதறி போராடி செபிக்குதுன்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. சத்தத்தை போய் தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பவுல் சொல்லுகிறான், நீங்க எப்படியாவது சந்தோஷத்தை நிறைவாக்கிடுங்கன்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு மனமா ஒரே பாடியா நம்ம இருந்து செயல்பட வேண்டியது சுவிசேஷத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். இன்னொன்று, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 2:19-22. அவ்வளவுதான். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனதேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். இந்த பிலிப்பு சபைக்கு விசாரிக்கிறதுக்கு நான் அவனை யாரை அனுப்புறானா? தீமோத்தி அனுப்புறானா? எதுக்கு வாசிங்க. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் இல்லை. அவன் பவுல் கூட அத்தனை ஊழியக்காரங்க இருந்தாலும் தீமோத்திய போல ஒருத்தனுமே இல்லையா. அதனால உங்களை விசாரிக்கிறதுக்கு நான் தீமோத்தியை தான் அனுப்புறேன். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளே தேடுறாங்க. அப்படிப்பட்டவங்களை நான் அனுப்ப முடியாதுப்பா, நான் தீமோத்தி அனுப்புறேன்னு சொல்றாப்புல. சத்தத்தை வைத்தலையே சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு புரியுதா?
சபையில் ஒருத்தங்களை விசாரிக்கிறது கூட எப்படிப்பட்ட மனம் தேவை, ஒரே மனம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்கள் வேறு மனமாக இருக்கிறார்களா? அதனால தான் எலிசா கிட்ட வேலை பார்த்த கேயாசி இவன் காசு வாங்க மாட்டேன்னு அவனை அனுப்புகிறான். இவன் போய் அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான். அப்போ எலிசா கேட்குறான், நீ அவன் ரதத்தை விட்டு அவன் இறங்கும் பொழுது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையான்னு சொல்லுகிறான். நீ இத்தனை நாளாக என் கூட இருந்தோம், எனக்கும் உனக்கும் ஒரு மனம் இல்லையாடா என்று சொல்லுகிறான். சத்தத்தை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டுடைய பணியை செய்வதற்கு ஒரு மனமாக செயல்பட வேண்டும். அதுக்கு இந்த கணுக்கள், இந்த கட்டுகள், இந்த ஊனு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த அன்பு, இந்த சமாதானத்தினால் தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு உறுப்பு புகழடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்து மகிழ்ச்சியுறும். இணைந்திடுவோம், செயல்படுவோம், ஓர் உடலா செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எங்க சபைய தேவன் அந்த கணுக்களினாலும் அந்த ஊனினாலும் ஆண்டவரே தேவன் இணைத்து விடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்பட்டு இணைய முடியாதுப்பா, பிரயாசப்பட்டு இணைய முடியாதுப்பா. அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும்ப்பா, திருப்பி அது விரிசல் விட்டுரும் ஆண்டவரே. ஆனால் தேவன் இணைச்சிட்டா அதை பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த அன்பை உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த சமாதானத்தை உள்ளத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அது எங்கள் ஊழியத்தில் பாயட்ட ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் மூலமாக பாயிட்டு, எங்கள் வார்த்தையில், எங்கள் கிரியையில் அது பாயும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி கட்டி எழுப்புவீராக. சபை உமக்காய் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். வர நாட்கள் நாங்கள் செய்கிற சுவிசேஷ ஊழியத்தில் கூட நாங்கள் ஒரே சபையாய் இணைந்து செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.